நம்ம ராமு இருக்கப்பல எதிர்க்கு, அதுக்காக ஞாபகமாக சொல்கிறேன். அற்புதமான தலைவர் அன்பு சகோதரர் செல்வமணி அவர்களுக்கும், மேலும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த யூடியூப்பை சேர்ந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நான் இந்த பந்தல் போட்டவங்க, மைக்கு போட்டவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். நம்ம இவ்வளோ பெருசாக கூடுவோம்னு அவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அந்த 1ஆம் தேதி நடந்தது பாரு, அதை பார்த்துட்டு கணக்கு போட்டான்னு நினைக்கிறேன். இது வேறு, அது வேறு. என்னை இப்போ ராதாரவி இங்கே நிற்கிறோம், ராதாரவி பேசுவார் கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு காரணமே யாருன்னா நீங்கள் தானே காரணம். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ராமு இருக்கப்பல எதிர்க்கு, அதுக்காக ஞாபகமாக சொல்கிறேன். எனக்கு ஒயரை கட்டி விட்டாங்க ஊட்டியில், கங்கை அமரன் சார் படம். நான் ஒயரில் ஏறினதும் இல்லை, இறங்கினதும் இல்லை. ஒயரை கட்டி விட்டாங்க. ஆனால் பாதுகாப்பாக நான் இறங்குற வரைக்கும் அங்கேவே நின்ன மனிதர்கள் யாருன்னா இவங்க, இந்த லைட் பாய், இந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் தான் நின்னாங்களே ஒழிய, அங்கே தயாரிப்பாளராக வந்து நின்னா நிற்கலையே. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து பெப்சியை வந்து இப்படி முறைக்கவே தேவையில்லை. எந்த காலத்தில் ஒழுங்காக நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம்? நானும் 5 படம் எடுத்துவேன். எனக்கு தெரியும் எப்படி சம்பளம் கொடுக்காம நடத்துறதுன்னு. கேட்டுக்கிட்டால் உடனே ஒத்துக்கக்கூடியவர்கள் தான் பெப்சியை சேர்ந்தவர்கள். நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, கூட சொன்னாங்க எங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குன்னு. அதெல்லாம் வராது, அதெல்லாம் வராதியா. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் வராதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, வராமல் இருந்தால் கூட அந்த படம் தடை இல்லாமல் தியேட்டருக்கு வருவதற்கு உதவி செய்பவர்கள் யாருன்னா இந்த பெப்சி ஆளுங்க தான், தொழிலாளிகள் தான். நீ இவங்களுக்கு போட்டியாக ஒன்று ஆரம்பித்தோம்னா அது நல்லா இல்லை. நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கே சொல்கிறேன், நானும் யோசனை பண்ணேன் 2 வாட்டி போகலாமா வேணாமான்னு. நம்ம வாழ்க்கை பூராவே எதிர்த்தே வாழ்ந்தவர்கள். அதனால் இதனால என்ன இருக்குது? இப்போ என்ன 10 படத்தில் போட மாட்டேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இல்லைன்னா படம் முடியாது. இந்த வில்லன் நடிகர்கள்லாம் இவங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இல்லைன்னா படமே முடியாது. வெறும் ஹீரோ வந்து ஹீரோயினை காதலிப்பார், லவ் பண்ணுவார், கல்யாணம் பண்ணிடுவார், 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும்டா. அப்புறம் முழுசாக பார்க்கறதுக்கு நாங்கள் வரணும். நாங்கள் வந்து இந்த பொண்ணு நான் தான் கட்டிக்கிற போகிற பொண்ணு அப்படின்னு ஒரு சண்டையை போட்டு இன்னும் 2 மணி நேரம் படத்தை இழுப்போம். உன் படத்தை, உன் ஹீரோவை பார்க்கறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் 2.5 மணி நேரத்துக்கு அதிகமாக. அதில் உனக்கு வரும்படியில் வாழ்பவர்கள் தான் தயாரிப்பாளர்கள், இல்லையா? என்னை வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நான் இப்போ நிறைய படம் செஞ்சிகிட்டு இருக்கும்போது சரி, இப்போ சுமாராக படங்கள் செஞ்சிட்டு இருக்கும்போது சரி, எனக்கு எதுவுமே கவலை இல்லை. சொன்னதை செய்வேன். இப்போ டைரக்டர் செல்வமணி சார் இருக்காருன்னா அவர் சொன்னதை செய்வேன். ஆனால் எனக்கு ஏன் செல்வமணியை பார்த்து எனக்கு ஆச்சரியப்படுறேன்னா, நான் பார்க்க சகோதரர் விஜயகாந்த் இப்பொழுது இல்லை, இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது செல்வமணி இப்படி ஒரு வளர்ச்சியோடு வந்து நிற்பார்னு நான் எதிர்பார்க்கலை. உண்மையிலே நல்ல வளர்ச்சி. நமக்காக உழைக்கக்கூடியவர். நானே நிறைய தயாரிப்பாளர்களுக்கு அனுப்புவேன், டப்பிங் ஆர்டிஸ்டெல்லாம். என் செக்ரட்டரி தான் இருக்கார், பாலாலாம் அனுப்பிச்சோம்னா இவர் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுவார், தகராறுக்கே வர மாட்டார். அப்படிப்பட்ட செல்வமணிக்கு எங்கேந்திரா வந்து இந்த வேகம்னா, ஒரே அடியாக நான் அங்கே கையெழுத்து போடக்கூடாது, நான் அங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு இவங்கள சொன்னா எப்படிறாது? ஏன்னா உனக்கு ஒன்று தெரியும், பெப்சியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. யானை மேலே ஏறணும்னு ஆசை, ஆனால் எட்டணும் இல்லை, புரியுதா? அவ்வளோதான் என்னால் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஓவராக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கம்முன்னு இருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, பெப்சி என்பது மதங்குண்ட யானை இல்லை, நல்ல யானை தான். சலாம் போடும், காசு கொடுத்தா சலாம் போடும் அப்படி நினச்சிட்டு நீ நெருங்கின ஒரே நசுக்கு தான் முடிச்சு போயிடுவோம் கதை. அதனால் தயவுசெய்து
தயாரிப்பாளர்கள், நீங்கள் தயாரிப்பாளர்களாக இருங்க, உங்களுக்கு வேறு எங்களது செக்ஷன் வேறு. உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஏந்திரிக்கிறோம்ல, அது இருக்குதா பாருங்கள், இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நாங்கள் மரியாதை தர முடியும். ஒரேடியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளால் நிற்க முடியாது. இது உரிமை போராட்டம். இது சம்பளம் கேட்குறாங்க ஜாஸ்தியாக, உங்களால் கொடுக்க முடியும், எவ்வளோ கொடுக்க முடியும் அதை சொல்லு முதல்ல. அதை சொன்னால் கேட்டுட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தயவுசெய்து பெப்சி என்பது ஒரு போராட்ட குணம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் போராட வேண்டும் என்றால் அதையும் விட்டு கொடுப்பதற்கு அல்ல இங்கே என்று சொல்லி, இப்போ இல்லை, இது 1 மாதம் 2 மாதம் எத்தனை மாதம் ஆனாலும் பட்னியாக இருக்க கற்றுக்கிட்டவன் தான் பெப்சியில் இருப்பான். அதை ஞாபகம் வச்சுக்க. அங்கே பட்னியாக இருக்கிறவங்க கிடையாது, ஆனால் இங்கே அப்படி இல்லை, பட்னியாக இருக்கிறவங்க கற்றுக்குவான். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க. உங்கள் படங்களெல்லாம் வெற்றி அடையுது, ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பெப்சி தோழர்கள் தான் என்பதை மனதில் வைத்து நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும், நாங்கள் செஞ்சது தப்பு தான், புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னு. புதுசாக ஆரம்பித்தா சேர்றதுக்கு ஆள் இருக்கா, செய்யறதுக்கு ஆள் இருக்கா, அதுதான் முக்கியம். செய்யறதுக்கு ஆள் இருக்கா? இவங்களுக்குலாம் இவங்களுடைய சாபத்தை வாங்காதீங்க. பெப்சியுடைய தொழிலாளிகள் சாபத்தை வாங்காத. நல்லபடியாக அவங்கள வாழ்த்திட்டு உங்களை எப்பயுமே வாழ்க வாழ்கன்னு சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு அன்பாக இருப்பதை விட, ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு தலைவர் ப்ரொடியூசர் கவுன்சிலில். ஏன்னா நாங்கள் எனக்கு காட்ஃபாதர் சினிமாவில் ராமநாராயண் சார் தான் எனக்கு காட்ஃபாதர். அவர் குரங்குக்கு 4 சட்டை போட்டு எடுத்தவர் படம். 4 சட்டை மாற்றினார். என்னன்னு கேட்டேன், அது வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம் சார். அந்தளவுக்கு அறிவாளிடா அவர். அறிவு இல்லாதவர் அல்ல. அவருக்கு தெரியும் எப்படி எடுத்தால் தயாரிப்பாளர்கள் வாழ்வாங்க. இப்படி தெரிஞ்ச டைரக்டருங்க தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க என்று சொல்லி, இது பெரிய அளவில் போராட்டம் செய்யாமல் சீக்கிரமாக பேசி முடிக்கிறது உங்கள் கையில் இருக்கு, எங்கள் கையில் இல்லை என்று சொல்லி தயவு கூர்ந்து இவர்களுக்கெல்லாம் நல்ல வழி காண்பித்தால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதை மட்டும் சொல்லி, எனக்கு வாய்ப்பளித்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.